இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யாத்ராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் மோசே, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று மோசேக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். பிரியமானவர்களே, அன்பான தெய்வ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். கன்றுக்குட்டியை உருவாக்கி, இந்த கன்றுக்குட்டி தான் எகிப்திலிருந்து நம்ம எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்தது என்று அதற்கு பண்டிகையை ஆசரித்து ஆடி பாடி அந்த கன்றுக்குட்டிக்கு முன்பதாக தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். எப்படிப்பட்ட ஜனங்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளே, எத்தனை அற்புதங்களை ருசி பார்த்த ஜனங்கள், ஆண்டுடைய வல்லமைகளை கண்கூடாய் கண்ட ஜனங்கள், இன்னும் இவர்கள் இப்படி இருக்கிறார்களே என்று ஆண்டவருக்கு கண்டிப்பா ஒரு வேதனையா இருந்திருக்கும். பிரியமானவர்களே, அந்த வேதனையை தான் இந்த 33வது அதிகாரத்துல அவர் வெளிப்படுத்துகிறார். மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பதாக அனுப்புகிறேன். கானானியர், ஏவியர், எபூசியர் எல்லாரையும் அந்த தூதன் உங்களுக்கு முன்பதாக கடந்து சென்று துரத்தி விடுகிறவராயிருப்பார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, வழியில நான் உங்களை நிர்மூலமாக்காதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று சொல்லி மோசேயை பார்த்து சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட போது மோசேக்கு மிகவும் வேதனை. ஆண்டுடைய சமூகத்துல இஸ்ரவேல் ஜனங்களும் வேதனைப்பட்டார்கள். தன்னுடைய ஆபரணங்களை போட்டுக் கொள்ளவில்லையா, அவைகளை கழற்றி போட்டார்கள். ஏன்னா இந்த ஆபரணம் தானே பாவம் செய்ய அவர்களுக்கு வழிவகுத்தது. கன்றுக்குட்டியை செய்ய காரணமாயிருந்தது எது? அந்த ஆபரணம். இன்றைக்கு நம்முடைய வாழ்வில ஏதோ ஒரு காரியம் ஆண்டவரை விட்டு நம்மை தூரப்படுத்துகிறதோ, ஆண்டவரை தேட விடாதபடி நம்மை தடை செய்கிறதோ, அது விக்கிரகம். அது நம்முடைய வாழ்விலே பாவமாய் இருக்கும். பிரியமானவர்களே, வேதம் நன்றாக அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆபரணத்தை நம்முடைய வாழ்வில கூட ஆபரணங்கள் நம்மை ஆண்டவரை விட்டு தூரப்படுத்துமே ஆனால், ஆபரணங்கள் நம்மை பெருமைக்குள்ளவர்களாய் மாற்றுமே ஆனால், அந்த ஆபரணத்தை நாமும் கழற்றி போட வேண்டும். அதைதான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. படிப்பு நம்மை பெருமை உள்ளவர்களாய் மாற்றும் என்றால் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். நான் ஒண்ணும் இல்ல ஆண்டவரேன்னு அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஆபரணத்தின் நிமித்தமாய், இந்த ஆபரணம் தான் இந்த கன்றுக்குட்டியை செய்ய உதவினது. ஆகவே ஆபரணத்தை கழற்றி போடுங்கள்னு ஆண்டவரே சொன்னாரு. நீங்க போட்டிருக்கிற அந்த ஆபரணம் தானே என்னை விட்டு தூரப்படுத்தினது, கன்றுக்குட்டியை உருவாக்கினது, கழற்றி போட்டுருங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அவங்க எல்லாரும் ஆபரணங்களை கழற்றி போட்டார்களாம். ஒரே மலையருகே. அன்பான தெய்வ பிள்ளைகளை, கழற்றி போட்டது மாத்திரமல்ல, அவர்களுக்கு எல்லாருக்கும் வேதனை. ஆண்டவர் சுட்ட வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், அதுதானே உண்மை. ஆண்டவரை விட்டு ஆண்டவரை எவ்வளவு விசனப்படுத்தினார்கள், எவ்வளவு வேதனைப்படுத்தினார். ஆண்டவருக்கு முந்தைய அதிகாரத்துல கேட்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறவன் யார் என்று கேட்கிறார். என் பட்சத்துல நிற்கிறவர்கள் யார் என்று கேட்ட உடனே அந்த ஆண்டவருக்கு கோபம் வருகிறது. அந்த கன்றுக்குட்டியை விக்கிரகமாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிறதை பார்த்தபோது ஆண்டவர் மோசையை பார்த்து, என் பட்சத்தில் நிற்கிற மோசை சொல்றாரு, என் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு, நீங்க யார் யாரெல்லாம் கர்த்தருடைய பட்சத்துல இருக்கிறீங்களோ அவங்க என் அண்டைக்கு வரக்கடவர்கள் என்று சொன்ன உடனே லேவியின் புத்திரர்கள் வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. லேவியின் புத்திரர்கள் வந்த உடனே அங்கே கட்டளை கொடுக்கப்பட்ட, நீங்க எல்லாரும் அறையிலே பட்டயத்தை கட்டி கொண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சகோதரனை கொலை செய்ய கடவர்கள் என்று. ஏன்னா செய்த பாவத்துக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் அல்லவா. சகோதரனை போய் கொன்றார்கள். அப்பொழுதுதான் ஆண்டுடைய கோபம் அடங்கினது. பிரியமானவர்களே, அவர்களுடைய ஆண்டவரை விசப்படுத்தினார்கள். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நீதிய சாந்தம் உள்ளவர், கிருபை உள்ளவர் தான். மறுபடியும் அவரை கோபப்படுத்தும் போது ஆண்டவர் பட்சிக்கிற அக்னியாய்
அவர் வெளிப்படுகிற தெய்வமாயிருக்கிறார். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார், காண்பித்து கொடுத்தார். பிரியமானவர்களே, அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கோபப்படுத்துறவளா இருக்கிறோமா? ஆண்டவர் வேதனைப்படுத்துறவளா இருக்கிறோமா? மோசே பாருங்க, ஆண்டவர் இப்படி சொன்னனால எல்லாரும் துக்கித்து கொண்டிருந்தாங்க. மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாய் போகிறார். ஜனங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மோசே போன உடனே மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. ஒரு பரிசுத்தமான மனிதர். இத வாசிக்கும் போது இந்த அதிகாரம் மிக ஒரு அழகான ஒரு அதிகாரம். பிரியமானவர்களே, வாசிக்கும் போது எப்படி இருக்கிறது பாருங்க. ஆண்டுடைய மகிமை அந்த மேக ஸ்தம்பம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மேல இறங்கினதா. ஜனங்கள் எல்லாரும் அந்த மேக ஸ்தம்பத்தை பார்க்கிறாங்க. எல்லாரும் பணிந்து கொள்ளுகிறாங்க. மோசையோடு கர்த்தர் ஒரு சிநேகிதனிடத்தில் பேசுகிறது போல முகமுகமாய் பேசினார். எவ்வளவு பெரிய தெய்வம்! யெகோவா தெய்வம், இருக்கிறேன் என்ற நாமம் உள்ளவர். அவர் பெரிய தெய்வம். பிரியமானவர்களே, அவரை நம்ம எதனால அடக்கவே முடியாது. அவ்வளவு வல்லமையுள்ள தெய்வம். அவர் மோசையோடு முகமுகமாய் பேசினாராம். இந்த காலை வேளையிலே நம்மோடு முகமுகமாய் பேச அவர் ஆர்வம் உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்விலே அதை தடுக்கிறதற்கு ஏதாயிலும் பாவங்கள் இருக்கிறதா? ஆபரணங்கள் போன்ற பாவங்கள் ஆண்டவரை விட்டு தூரப்படுத்துகிறதற்காக நம்முடைய வாழ்வில ஏதோ ஒரு காரியம் நம்மை தடை செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரோடு நெருங்கி சேர விடாம, வேதத்தை வாசிக்க விடாம, ஜெபிக்க, அது தூக்கமா இருக்கலாம், சோம்பேறித்தனமா இருக்கலாம், அது என்ன கேட்டு இந்த காலை வெளியே ஆண்டவர் அதை நம்மை விட்டு தூரப்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். கழட்டை போடணும்னு விரும்புகிறார். நம்மை விட்டு அதை எடுத்து போடணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை அவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் ஆண்டவர் முகமுகமாய் நம்மோடு பேச முடியும். சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். நூனின் குமாரனாய் யோசுவா என்னுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபர். பாருங்க, ஒரு வாலிப சகோதரன் நூனின் குமாரனாய் யோசுவா. பாருங்க, எல்லாரும் வழியில பாவம் செய்தாங்க. 2 பேரு. நூனின் குமாரனாய் யோசுவா, காலேபு மாத்திரம் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்தாங்க. ஏன்னா மோசையோடு இருந்தார் யோசுவா, வாலிபர். அந்த அந்த வாலிப காலங்களில் ஆண்டவரோடு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணார். ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்தார். அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்து. பிரியமானவர்களை, இன்னைக்கு பிடித்து வருகிறோமா? ஆண்டவரை ஆராதிக்க, ஜெபிக்கல, கடமைக்காக. அவர்கள் கஷ்டப்பட்டுருவாங்களோ அவங்கள பிரியப்படுத்த இப்படி வருகிறோமா? மனிதர்களை பிரியப்படுத்தும்படி ஆண்டுடைய சமூகத்துல வருகிறோமா? இல்லை. ஆண்டவர் என்னோடு பேசணும், அவரை நான் முகமுகமாய் பார்க்கணும், அவருடைய மகிமையின் காட்சியை பார்க்கணும்னு வருகிறோமா? அன்பான தெய்வ பிள்ளையே, அந்த ஆசையோடு ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்துல கடந்து வருகிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்து அனுப்புகிற தெய்வமா இருக்கிறார். அங்கே பார்க்கும்போது கர்த்தரை நோக்கி அவர் சொல்லுகிறார், இப்போ ஒரு தூதனை அனுப்புவேன் என்று சொல்லுகிறீரே ஆண்டவரே, நீர் தானே ஒரு நாளில் என்னிடத்துல சொன்னீர், ஜனங்களை அழைத்து கொண்டு போன்னு சொன்னீரே, உன்னுடைய சொல்லை கேட்டுதானே நான் அழைத்து கொண்டு வந்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்னீரே, என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொன்னீர் அல்லவா? இந்த வார்த்தையில எங்கே ஆண்டவரே போனது? மோசே கேட்கிறார். நாமளும் ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே என்ன பிரித்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டல்லவா? என்ன இந்த உம்முடைய பிள்ளைய மாற்றினதற்கு ஒரு நோக்கம் உண்டல்லவா? காட்டு ஒலிவ மர கிளையாயிருந்த என்னை நல்ல ஒலிவ மரத்துல ஒட்ட வைத்திருக்கிறதற்கு ஒரு நோக்கம் உண்டல்லவா? ஆண்டவரே, எனக்கு எத்தனை வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா என்று சொல்லி நாமளும் கேட்கணும். மோசே கேட்கிறார். தேவரீர் சொன்னதுண்டே, இப்பொழுது உடைய கண்களில் மாத்திரமே எங்களுக்கு கிருபை கிடைத்ததானால் உம்மை அறிவதற்கும் உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உடைய வழி எனக்கு அறிவியும் என்று சொல்லுகிறார். உடைய வழி எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தரலும் ஆண்டவரே, நாங்க உம்முடைய பிள்ளைகள், எங்களை நீங்க பிரித்தெடுத்தீரல்லவா, நாங்க உம்முடைய பிள்ளைகள் அல்லவா ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் மாத்திரம் எங்களோட வந்துருட்டப்பா என்று சொல்லி ஆண்டவரை பிடித்து கொள்ளுகிறார். ஆண்டவருடைய சமூகத்துல கிடக்கிறார், விழுந்து கிடக்கிறார். பிரியமான இந்த கால வேளையிலே அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் விரும்புகிறார். அவனுடைய சமூகத்துல
அப்படியே அவரை வாஞ்சிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் விரும்புகிற வார்த்தை உடனே கடந்து வரும். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் மோசே, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் தருவேன். உனக்கு என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. ஆண்டவர் சொல்றாரு. உடனே மோசே சொல்றா, ஆமா ஆண்டவரே, உம்முடைய சமூகம் மாத்திரம் என் முன்பதாக கடந்து செல்லனா, எங்களை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போகாதீங்க. உம்முடைய சமூகம் எனக்கு மேலானது. உம்முடைய சமூகம் மாத்திரம் எனக்கு இருந்தா என் வாழ்வுல பிரச்சனைகளை நான் எளிதாக கடக்க முடியுமே. அந்த சமூகம் என் முன்னால கடந்து செல்லட்டும் ஆண்டவரே என்று ஆண்டவர் இடத்துல கேட்கிறான். கேட்கறது மாத்திரமல்ல, அடையாளத்தை கேட்கிறா. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தன்னு சொல்லிட்டீங்களா ஆண்டவரே, அது எதினாலே அறியப்படும்? நீர் எங்களுடைய வருவதினால் அல்லவா? பூமியில் உள்ள எல்லா ஜாதி ஜனங்களிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்று எப்ப விளங்கோனா, நீங்க என்னோடு இருக்கும்போது, உம்முடைய சமூகம், உடைய பிரசன்ஸ் என் கூட வரும்போது தானே நான் விசேஷித்தவர்களாய் இந்த ஜனங்கள் எல்லாம் மாற முடியும். என்னோடு வாருங்கப்பா இந்த ஆண்டோட சமூகத்துல கேட்கிறா. உடனே ஆண்டவர் சொல்றாரு, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் மோசே என்று ஆண்டவர் மறுபடியும் வார்த்தை கொடுக்கிறார். உடனே மோசே சொல்றாரு, அப்படின்னா உடைய மகிமை எனக்கு காண்பித்திருங்க ஆண்டவரே. மகிமைக்குள்ளாய்தான் இருக்கிறாரு. எத்தனை மகிமையின் காட்சியை மோசே அழகாக பார்த்தார். இந்த மகிமையின் காட்சிக்குள்ளாய் அவர் அப்படியே சுகத்தை அனுபவித்த மோசே மறுபடியும் கேட்கிறார், அப்படியே மகிமையை எனக்கு காண்பித்தரலாம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் அந்த மகிமையை வாஞ்சிக்கணும் பிரியமானவர்களே. நாமும் ஒவ்வொரு நாளும் மோசே போல இந்த மகிமைக்குள்ளா இருக்கிற அனுபவம் நம்மிலே இருக்கணும் பிரியமானவர்களே. அந்த மோசே கேட்கிறாரு. உடனே அவர் சொல்றாரு, என் தயெல்லாம் உனக்கு முன்பதாக கடந்து போக பண்ணுவேன் மோசே. அப்பொழுது நான் என்னுடைய நாமத்தை கூறுவேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் நான் கிருபையாயிருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை பார்க்க மாட்டா. என் முகத்தை கண்டு இந்த உலகத்துல யாரும் உயிரோடு இருக்க முடியாது. ஆனா என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துக்கு வா. அந்த கன்மலையின் மேல் நில்லு. நான் என்னுடைய மகிமையை உனக்கு முன்பதாக கடந்து போக பண்ணுவேன். என் மகிமை கடந்து போகும்போது அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து உன்னை என் கரத்தால நான் மூடுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அன்பான தெய்வ பிள்ளையே, மகிமையை வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த காலை வெளியில ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, அந்த கண்மலையின் வெடிப்பிலே உன்னை வைத்து என் கரத்தால உன்னை மூடுவேன். என் பிரசனத்தை நீ வாஞ்சிக்கிறேனா, நீ என்னுடைய சமூகத்தை நீ வாஞ்சிப்பேயானா, உன்னை நான் கண்மலையின் வெடிப்பிலே வைத்து உன்னை மூடுவேன். இந்த உலகத்தின் பாரங்கள் நெருக்கங்கள் உன்னை எதுவும் மேற்கொள்ளாது. நான் உன்னோடு இருப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் சொல்ற, என் கரத்தை எடுப்பேன். அப்போது என் பின்பக்கத்தை பாப்பா. என் முகமோ காணப்படாது. ஏன்னா நான் என் முகத்தை யாருக்கு காட்டுறது இல்ல. ஏன்னா அவ்வளவு என் முகத்தை பார்த்தா அவ்வளவு மகிமையா அந்த உலகத்தில் உயிரோடு இருக்க முடியாது. ஆனா என் கிருபை உனக்கு காண்பிப்பேன். என் தயை உனக்கு முன்பதாக கடந்து போக பண்ணுவேன். நான் இரக்கத்தை உனக்கு காண்பிப்பேன் என்று மோசேக்கு அவருடைய தயை, இரக்கத்தை, கிருபை ஆண்டவர் கொடுத்தார். காலை வெளியிலே நமக்கும் தருவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். செய்ய வேண்டிய காரியம் அவருடைய பிரசனத்தை நாடணும். அவருடைய சமூகத்தை நாடணும். அவருடைய பிரசன்ஸ் எப்போதும் என்னோட இருக்கணுங்கிற அந்த வாஞ்சை இருக்கணும். ஆண்டவரே, மகிமை எனக்கு காண்பித்தரணும்னு ஒவ்வொரு நிமிடமும் ஜெபிக்கும் போது அவர் நிச்சயமா அவருடைய மகிமையை நமக்கு காண்பித்து நம்மை ஒவ்வொரு சூழ்நிலைமையிலும் நம்ம கடந்து போகிற பிரச்சனைகளின் மத்தியிலே அவர் கண்மலையின் வெடிப்பிலே வைத்து அவருடைய கரத்தால மூடி அரவணைத்து நம்மை தாங்கி வழி நடத்துவார். தேவ பிள்ளையே, நாள் முழுவதும் உடைய வார்த்தை, இந்த வார்த்தைகளை தியானித்து உடைய பிரசன்னத்தை வாஞ்சிப்போமா? அவருடைய சமூகத்துல கேட்போம். ஆண்டவர் மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த கிருபை, இரக்கத்தை, தயவை நம்முடைய வாழ்விலும் நிச்சயமாய் பெருக பண்ணுவா.